Camel's tail. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. என்ன பசங்களா எல்லாரும் சோர்வாயிட்டீங்க? கவலைப்படாம மறுபடியும் உங்க விளையாட்ட ஆரம்பிங்க. ஓகே? எவ்வளவு அழகா போகுதுல்ல? டோட், நீ போய் அதை எடுத்துட்டு வா. என்ன நானா? எனக்கு அந்த நாயை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பிளேட் தான் சரிப்படுவா. என்ன ஆனா ஏதோ கதை ஆரம்பிக்க போது போல இருக்கு. சரி, யார் அந்த பிளேட் சொல்லு. பிளேட் ஒரு வியாபாரியோட பொண்ணு. அவ ரொம்ப அறிவானவ. அது மட்டும் இல்ல, தைரியசாலியும் நல்ல சாமர்த்தியமா யோசிக்கிறவ. அதனாலதான் அவ அப்பாவுக்கு அவ தினமும் தேவைப்படுவா. பிளேட், நீ எங்க இருக்க? பிளேட், சீக்கிரமா வா. உன் தங்கச்சிங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ லேட்டா போக போற, சீக்கிரமா கிளம்பு. நான் அதோ வந்துட்டேப்பா. குட் மார்னிங் மிஸ்டர் பிரஷ் சேல்ஸ்மேன். நீ எப்ப இந்த சீப்பான பிரஷ் விக்கிற வேலையை விட போற? என்ன சில்லறை வியாபாரி, எப்படி இருக்க? ஓ, இவன் பெரிய தொல்லையா போயிட்டானே. ஓ, நீ இங்கதான் இருக்கியா பிளேட்? அப்பா, இவரோட இந்த தொந்தரவு என்னால தாங்கவே முடியல. அது நிறுத்த நீங்க ஏதாவது பண்ண கூடாதா? நாம அவனை என்ன பண்ண முடியும் பிளேட்? நம்ம பிரஷ் விக்கிறதுனால நம்மள கேவலமா பேசுறான். அவன் சோப்பு விக்கிறதுனாலதான் அவன் பெரியவனு நினைச்சுக்கிறான். அதுக்கு நாம என்ன பண்றது? இது ரொம்ப சுலபம்பா. அவரோட பெரிய பையனையும் உங்க பெரிய பொண்ணான என்னையும் வச்சு ஒரு பந்தயம் நடத்துங்க. நம்ம நாட்டு ராஜாவோட கிரீடத்தையும் செங்கோலையும் கொண்டு வர்றதுதான் போட்டி. இங்க பாரு நண்பா, இந்த போட்டியில உன் பையன் ஜெயிச்சா ஏசத்தையும் குடோன்ல இருக்கிற என்னோட சரக்குகளையும் உனக்கு கொடுத்துருவேன். ஏன் பொண்ணு ஜெயிச்சா உன்னோட எல்லா சொத்தையும் சரக்குகளையும் நீ எனக்கு கொடுன்னு சொல்லுங்க. இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குப்பா? நல்லா இல்ல? இந்த மாதிரி பண்ணிக்கினா நிச்சயமா வெற்றி நமக்குதான். ஏதாவது சொல்லுங்கப்பா. ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? பிளேட், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்க சொல்றியா? ஓ அப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பந்தயம் கட்டுங்க. இந்த மோசமான ஆளை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட மத்த எல்லா பொறுப்பையும் விட்டுடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சில்லறை வியாபாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சோப்பு வியாபாரி. அப்புறம் www.tuneworldtamil.com. அப்பா, எதுக்காக தயங்குறீங்க? சீக்கிரமா பந்தயத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏ சோப்பு வியாபாரி, கொஞ்சம் நில்லு. என்ன? அது நம்ம 2 பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? இந்த பந்தயத்துல எனக்கு பதிலா என் பெரிய பொண்ணு கலந்துக்குவா. அதே மாதிரி உனக்கு பதிலா உன் பெரிய பையன் கலந்துக்க சொல்லு. என்ன சோப்பு வியாபாரி, பந்தயத்துக்கு இப்ப தயாரா? நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்த பேசலையே, இது ரொம்ப மோசமான விஷயமாச்சு. இல்ல, அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குதிரையையும் கொஞ்சம் காசையும் கொடுத்து அனுப்போம். அதுல யார் முதல்ல அரசரோட கிரீடத்தையும் செங்கோலையும் கொண்டு வராங்களோ அவங்க தான் பந்தயத்துல ஜெயிச்சவங்க. என்னது, அரசரோட கிரீடமும் செங்கோலுமா? இதுல ஜெயிச்சா என்ன தருவேன்னு சொல்லு. வாய திறந்து சொல்லு. சொல்றேன். இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சா என் மொத்த சொத்தையும் சரக்கையும் உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா நான் ஜெயிச்சா நீ உன் சொத்தையும் மொத்த சரக்கையும் எனக்கு கொடுத்துடணும். இப்ப என்ன சொல்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ உன் பையன் தோத்துருவானங்கிற பயத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தோணுது. நீ சரியான கோழையா இருக்கியே. என்னது, நான் கோழையா? நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, பந்தயத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. அப்பா, அந்த
குதிரையை பாத்தீங்களா? நம்ம குதிரையை விட வேகமா போகும் போல இருக்கே. நீங்க நினைக்கிற மாதிரி இதுல சுலபமா ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. நீ இப்படி எல்லாம் பேசாத. உன்னோட குதிரை தான் உறுதியானது, வேகமா ஓடக்கூடியது. அதனால நீ தான் அரண்மனைக்கு முதல்ல போக போற, ஜெயிக்க போற. சரி சரி, பந்தயம் ஆரம்பிக்கட்டும். எப்படியும் என் பொண்ணு தான் ஜெயிக்க போறா. நம்ம அந்த பக்கமா தான் போகணும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன, நீ என்ன தோக்கடிக்கிறதா? எங்க இது அழகா தாண்டி பாப்போம். பாத்து மெதுவா. என்னால முடியல, கொஞ்சம் ஓய்வு எடுத்தாகணும். ஒரே டயர்டா இருக்கு. ஓ, உன்னை பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்க. அதனால அரண்மனைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போற வேலையை நான் உனக்கு தரேன். இத பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடணும். ஓகே? வீட்டு சாமான்களை எடுத்துட்டு வர ஆள் வந்துட்டான். ஓ சின்ன பையா, இந்த வேலை உனக்கு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். சரி, நீ இங்க எதுக்காக வந்திருக்க சொல்லு. என்னோட பேர் பிளேட் அரசி. உங்களுக்கு எப்பவும் இந்த பொருட்களை கொண்டு வரவர்கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உங்க அரண்மனையில வேலை செய்யணுங்கிற ஆசையில தான் நான் அந்த ஆள்கிட்ட வேலைக்கே சேர்ந்த அரசே. சரி, அப்படின்னா நீ என்னோட தோட்டத்தை கிளீன் பண்ற வேலைக்கு சரியா சொல்லு பிளேட். ஓ, அது என்னோட பாக்கிய அரசே. அப்ப சரி, அதோ அந்த தோட்டம் அங்க இருக்கு. நீ நாளைக்கே வேலைய ஆரம்பிக்கலாம். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தோட்டத்துல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்கானே, அவனை பார்த்து எனக்கு ஆம்பளை பையன் மாதிரி தோணலம்மா. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? உனக்கு என்ன ஆச்சு? மூளை ஏதோ குழம்புல இளவரசே. நிச்சயமா அவன் பையன் இல்ல, அவன் ஒரு பொண்ணு. நான் கண்டிப்பா சொல்றேன். இத பத்தி நான் யோசனை பண்ணி எனக்கு தூக்கமே வரல. ஒரு பொண்ணு எதுக்காக இப்படி வேஷம் போடணும்? அவ ஒரு பொண்ணுதான், நான் நிரூபிக்கிறேன். சாலட் செய்ய கீரை வேணும்னு அவன் கிட்ட போய் கேளு. அவன் மேலோட்டமா பிடுங்கி தந்தானா அவன் பையன் இல்ல பொண்ணு. ஏன்னா பொண்ணுங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க. அவன் வேரோட புடுங்கி தந்தானா அவன் பையன் இல்ல பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? இங்க பாரு சின்ன பையா, ராணி உன்னை சமையல் பண்றதுக்கு இந்த சாலட பறிச்சு தர சொன்னாங்க. இதோ உடனே பறிச்சு தரேன். அம்மா, உங்களால அவனா பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியுதா? இத தவிர உனக்கு வர யோசனையே இல்லையா? பேசாம அவனை கூட்டிட்டு நதிக்கரைக்கு போய் நீந்த வை. 2 பேரும் சேர்ந்து நீந்துனா அவன் யாருன்னு புரியும். என்ன நீந்துருமா? அப்படி அவன் நீந்தும் போது அவன் ட்ரெஸ் கழட்டி தானே ஆகணும். அப்படி அவன் செய்யும் போது அவன் பொண்ணா பையனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ தோட்டக்காரா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, நாம கொஞ்சம் நீந்த போலாமா? நிச்சயமா அரசி, உங்க கூட நீந்தறது எனக்கு பெருமையான விஷயமாச்சே. இந்த இடம் நீங்க நீந்த சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசி, உங்க Dress கழட்டி தரீங்களா? சீக்கிரமா நீ என் Dress கழட்டிட்டு வா, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ குதிரை, உனக்கு என்னாச்சு? அரசி, என் குதிரைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இத பாத்துக்கிறேன். நதிக்கரையில Dress இல்லாம மாட்டிக்கிட்டாரு. அவரை கைது செய்யறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்றது உண்மையா? உண்மையத்தான் சொல்றேன்.
அவரோட கிரீடத்தையும் செங்கோலையும் எடுத்துட்டு வர சொல்லி என்னைங்க அனுப்புனாரு. அவரோட அடையாளத்தை நிரூபிக்கணுமா? சீக்கிரமா கொடுங்க. பார்த்து ஜாக்கிரதையா போ. நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் போனி. இனிமே நான் பையன் மாதிரி வேஷம் போட வேண்டாம். நான் இனிமே பொண்ணாவே இருக்கலாம். கிரீடமும் செங்கோலும் நம்ம கைக்கு வந்துடுச்சு. அம்மா அம்மா, அந்த பிளேட் என்ன தண்ணிலே விட்டுட்டு வந்துட்டா. அவ பொண்ணு பையனான்னு எனக்கு இன்னும் தெரியல. பிளைட் யாருன்னு என்னால சொல்ல முடியும். யாருமா யாரு? அவ ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்ல அவ ரொம்ப புத்திசாலியும் கூட. நீ அவளை எந்த காரணத்தை கொண்டு தவற விட்டுடாத. போனி, நாம இங்க ஜாக்கிரதையா மெதுவா போணும். மெதுவா, அவன் விழுந்துட கூடாது. ஜாக்கிரதை. அப்பா, நான் திரும்ப வந்துட்டேன். சாதிச்சிட்டேப்பா. ஆமா, நீ ஜெயிச்சிட்ட பிளேட், நீ ஜெயிச்சிட்ட. இத நான் அந்த சோப் வியாபாரி கிட்ட உடனே சொல்லியாகணும். என்னால காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோப் வியாபாரி வெளியே வா. என்ன சத்தம் பிரஷ் வியாபாரி? அவர் வெளியே வந்துட்டாருப்பா. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஏய், எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சோப் வியாபாரி. இது நல்லா பாரு. இது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? இத இத என்னால நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம்? அப்பா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. நான் இத கடனா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் செஞ்ச இந்த தப்ப அரசர் மன்னிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி நினைக்கிற தோட்டக்காரா? ஓ, என்ன அரசரா வந்திருக்காரு? இந்த கிரீடத்தையும் செங்கோலையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க பொண்ணை என் கூட நீங்க அனுப்பி வைக்கணும். Play. அந்த 4 சகோதரிகளும் பிளேடோட சாதுரியத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. இப்படி சூப்பர் பிளேட் சூப்பர்னு, சூப்பர் பிளேட் சூப்பர்னு. சூப்பர், எல்லாம் இருக்கட்டும். ஆமா, இது யாரோடதுன்னு முதல்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இது என்னோடது. நான் இது எதுக்கு கேட்டேன்னா, எனக்கு இத வச்சு விளையாடணும்னு ரொம்ப நாளா ஆசை. விளையாடலாமா? ஓ, நீங்க நிச்சயமா விளையாடுங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி விளையாடணும்னு கத்து தரேன். வீணாலியோ, அது அவரே இயக்கி விளையாடினாதான் ஜாலியா இருக்கும். நீங்களே இதை விளையாடுங்கப்பா. சரி, நான் இத எப்படி ஓட்ட போறேன்னு பாருங்க.